இனி குலசையில் இருக்கின்ற 8 அம்மன்கள், அதாவது அஷ்டகாலியர்கள் எனப்படும் அட்டகாலியர்களை பற்றி பார்க்கலாம். உலகையே தன் கைக்குள் கொண்டு வர அசுர பலம் கொண்ட அரக்கன் ஒருவன் எண்ணினான். அவன் சிவனை நோக்கி பல ஆண்டுகள் கடும் தவம் புரிந்தான். சிவன் உடனே அவன் முன் தோன்றி அவன் கேட்ட வரங்களை வழங்கினார். அசுரன் உடனே சிவனையே கொல்ல முற்படுகின்றான். பார்வதி தேவி துர்க்கையாக மாறி அவனை அழிக்கின்றார். இந்த நிகழ்ச்சியை கருவாக கொண்டுதான் 10ஆம் நாளில் சூரசம்ஹாரம் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. பெண்ணின் கையால் அழிகின்ற அரக்கனுடைய சிரசானது பூமியில் விழுந்து விடாமல் தாங்க தேவி துர்க்கை தோன்றுகின்றாள். ஒரு சொட்டு ரத்தம் பூமியில் விழுந்தால் 1000 அரக்கன் தோன்றுவான் என்பதற்காக சிம்ம வாகனத்தில் தோன்றிய துர்க்கை தலையினை கையில் பிடிக்கின்றார். ரத்தம் கீழே விழாமல் அப்படியே அரக்கனின் உயிரை எடுக்கிறார்கள். இப்படியாய் தேவி வதம் செய்ய துர்க்கை அம்மன் அவனுடைய சிரசினை சட்டியில் ஏந்த, சட்டியில் ஏந்தியவுடன் வந்த இரத்தத்தினை குடிக்க சட்டி அம்மனிடம் கட்டளையிடுகின்றாள் துர்க்கை அம்மன். சட்டியம்மன் சட்டி ரத்தத்தை குடிக்கும் பொழுது தவறி விழுகின்ற ஓரிரு துளிகளை கீழே விழாமல் தடுக்க காளியம்மை தோன்றுகின்றாள். இப்படியாக கருங்காளி, பத்திரகாளி, சக்தியம்மன், அங்காளம்மன், தட்டத்தியம்மன், பரமேஸ்வரி, வீரகாளி, அறம் வளர்த்த நாயகி அம்மன் என்று 8 வகை காளி அம்மன்கள் குடியிருக்கின்ற இடமானது குலசேகரப்பட்டினம். இதில் வீரகாளி அம்மனுக்கு மட்டும் ஊருக்கு வெளியே ஆலயம் அமைந்துள்ளது.